நாம் தியானிக்க வேண்டியதான வேத பகுதி ஆதியாகம புஸ்தகம் 28ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். இந்த மாதத்தினுடைய வாக்குத்தத்தம். நீ போகிற இடத்திலெல்லாம் உன்னை காத்து இந்த தேசத்துக்கு உன்னை திரும்பி வர பண்ணுவேன், நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவதில்லை என்றார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவருடைய வாக்குத்தத்தம், இந்த மாதத்திலே ஆண்டவர் நமக்கு சொன்ன வாக்குத்தத்தம் என்ன? நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் நான் உன்னை கைவிட மாட்டேன். தேவ நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த வாக்குத்தத்தத்தை தேவன் யாக்கோப்பு என்கிற ஒரு தேவ மனுஷனுக்கு கொடுத்து அனுப்புவதை நாம் என்ன செய்கிறோம் பார்க்கிறோம். யாக்கோப்பு யாருடைய மகன் என்று நாம் பார்ப்போம் என்றால் ஈசாக்குடைய மகன் என்று வேதத்திலே நாம் என்ன செய்கிறோம் பார்க்கிறோம். தேவநாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அதை 1ஆம் வசனத்திலே வாசிக்கும் பொழுது, ஈசாக்கு யாக்கோப்பை அழைத்து அவனை ஆசீர்வதித்து, நீ கானானியருடைய குமாரத்திகளில் பெண் கொள்ள வேண்டாம் என்று சொல்லி அவன் என்ன செய்கிறான், ஒரு வேலையாக அனுப்பி விடுவதை நாம் என்ன செய்கிறோம் பார்க்கிறோம். தேவநாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, முதலாவதாக நாம் 3ஆம் வசனத்தை நாம் கவனிப்போம். 3ஆம் வசனம் வாசிப்போம். சர்வ வல்லமையுள்ள தேவன் உன்னை ஆசீர்வதித்து பரதேசியாய் தங்குறதுமான தேசத்தை அருளுவாராக என்று சொல்லி தேவநாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, கண்ணாடி போட்டு சரியா என்ன செய்ய முடியல, என்னால படிக்க முடியல. தேவநாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. கண்ணாடி போட்டிருக்கீங்க, சரியான கண்ணாடி போடுங்க. தேவநாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அருமையான தேவ பிள்ளைகளே, இந்த ஆசீர்வாதங்கள் எல்லாம் யாக்கோப்புக்கு ஈசாக்கு கொடுத்து என்ன செய்கிறான், அனுப்பி விடுகிறான். தேவநாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. 7ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது, யாக்கோப்பு தன் தகப்பனுக்கும் தன் தாய்க்கும் கீழ்ப்படிந்து, தேவநாமத்திற்கு மகிமை உண்டாவதாக, தாய்க்கும் தகப்பனுக்கு என்ன செய்தான், கீழ்ப்படிந்து என்று நாம் என்ன செய்கிறோம் வாசிக்கிறோம். தேவநாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, முதலாவதாக நம்முடைய வாழ்க்கை பிரயாணத்தை குறித்து இங்கே நாம் என்ன செய்கிறோம் கவனிக்கிறோம். தேவநாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இங்கே தகப்பனுடைய சித்தத்தை செய்யும்படியாக ஒரு யாக்கோப்பு அவன் என்ன செய்கிறான், புறப்பட்டு போகிறான். தேவநாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. நம்முடைய வாழ்க்கையிலும் நல்ல ஒரு தகப்பன் இருக்கிறார். அவர்தான் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவருடைய சித்தத்தை செய்யும்படியாக தேவ பிள்ளைகளாகிய நாம் என்ன செய்யப்பட்டிருக்கிறோம், அழைக்கப்பட்டவர்களாக காணப்படுகிறோம். நாம் தேவனுடைய சித்தம் செய்ய தேவன் சபையை என்ன செய்கிறார், உருவாக்கி வைத்திருக்கிறார். அதற்காக தான் நம்மை அழைத்து ரட்சித்து தேவ பிள்ளைகளாக வாழ்வதற்கு கர்த்தர் நமக்கு உதவி செய்திருக்கிறார். தேவ நாமம் மகிமைப்படுவதாக. நாம் அழைக்கப்பட்டவர்கள், தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையிலே தேவனுடைய சித்தம் என்கிற ஒரு தேவ சித்தத்தை செய்கிற ஒரு அனுபவம் காணப்படுகிறது. தேவநாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. எப்படி யாக்கோப்பு தன்னுடைய தகப்பனுடைய சித்தத்தை செய்யும்படியாக அவன் புறப்பட்டு சென்றானோ, அதே போல் தேவ பிள்ளைகளும் கூட நாம் நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய சித்தம் செய்கிறவர்களாக நாம் காணப்பட வேண்டும். நாம் மத்தேயு சுவிசேஷத்திலே நாம் வாசிக்கும் பொழுது, அங்கே மத்தேயு 7ஆம் அதிகாரத்தினுடைய அந்த 21ஆம் வசனம் சொல்லுகிறது, என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே அல்லாமல் பரலோக ராஜ்யத்துக்குள் ஒருவனும் என்ன செய்வதில்லை, பிரவேசிப்பதில்லை. வாசிப்போம். பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவன் எவனோ, கொஞ்சம் சரியா வாசிங்க பைபிள. பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பானே அல்லாமல் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லுகிறவன் அதில் பிரவேசிப்பதில்லை. தேவ நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. நாம் இங்கே மத்தேயு சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்திலே நாம் வாசிக்கிற வண்ணமாக,
பரலோகத்தில் இருக்கிற பிதாவினுடைய சித்தத்தின்படி செய்கிற ஒரு கூட்டத்தார் இந்த பூமியிலே காணப்படுகிறார்கள். உலகம் எங்கும் பறந்து விரிந்து கிடக்கிற இந்த உலகத்திலே பிதாவின் சித்தம் செய்யக்கூடிய ஒரு தேவ மக்கள், தேவ ஜனங்கள் உலகம் எங்கும் என்ன செய்கிறார்கள்? இருக்கிறார்கள். பிதாவின் சித்தத்தை அறிந்து பிதாவினுடைய சித்தத்தின்படி வாழ்வதற்கு தன்னை என்ன செய்திருக்கிறார்கள்? ஒப்பு கொடுத்திருக்கிறார்கள். தேவ நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இயேசு கிறிஸ்து பரமண்டல ஜெபத்தை சொல்லிக் கொடுக்கும் பொழுது அங்கே பரமண்டலத்தில் உம்முடைய சித்தம் செய்யப்படுவது போல இந்த பூமியிலும் செய்யப்படுவதாக என்று சொல்லி ஜெபியுங்கள் என்று சொல்லி இருக்கிறார். அதை நாம் வாசிப்போம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் வாசிங்க. மத்தேயு எழுதின சுவிசேஷத்துல 6ஆம் அதிகாரம் வாசிங்க. நீங்கள் ஜெபம் பண்ண வேண்டிய விதமாவது, பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. உம்முடைய சித்தம் பரமண்டலத்தில் செய்யப்படுவது போல பூமியிலும் செய்யப்படுவதாக. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. தேவ சித்தம் செய்வதே தேவ சபைக்கு உன்னதமானதாக காணப்படுகிறது. பிரியமானவர்களே, தேவ சித்தத்தை அறிந்தால் ஒழிய நாம் தேவ சித்தத்தை என்ன செய்ய முடியாது? செய்ய முடியாது. தேவ நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. யாக்கோப்பு தன்னுடைய தகப்பனாகிய பிதாவினுடைய சித்தத்தை அவன் அறிந்து கொண்டான். அவனுடைய மனதை யாக்கோப்பு அறிந்து கொண்டான் என்று நாம் என்ன செய்கிறோம்? பார்க்கிறோம். தேவ நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, தேவனுடைய ஜனங்கள், தேவ மக்கள் பிதாவாகிய பரம பிதாவாகிய நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய மனதை அறியக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் என்று பரிசுத்த ஆவியானவர் விரும்புகிறார். தேவ நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. கிறிஸ்துவ ஜீவியத்திலே, கிறிஸ்துவ வாழ்க்கையிலே தேவ பிள்ளைகள் ஒரு மந்தமாக அல்லது கண்களை மூடி ஒரு கிறிஸ்துவ ஜீவியம் செய்யக்கூடாது. அல்லது மற்ற மனிதர்களை பார்த்து ஒரு கிறிஸ்துவ ஜீவியத்தை நீங்கள் செய்யாதிருங்கள். அவர்களை போல செய்யாமல் கிறிஸ்துவை போல வாழ்வதற்கு தங்களை அர்ப்பணியுங்கள். ஆண்டவரே, அந்த மனிதனை போல நான் மாற வேண்டும், அந்த மனிதனை போல நான் பேச வேண்டும், அந்த மனிதனை போல நான் பாட வேண்டும், அந்த மனிதனை போல நான் ஆட வேண்டும். அப்படிப்பட்ட அனுபவங்கள் இந்த நாட்களிலே கிறிஸ்தவர்களுடைய சமுதாயத்தின் மத்தியிலே, கிறிஸ்தவர்கள் மத்தியிலே, தேவ சபைகள் மத்தியிலே பெருகி வருகிறது. சாத்தானுடைய பெரிய ஒரு தந்திரம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் யாரை பின்பற்ற வேண்டும் என்றால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவே நமக்கு முன்மாதிரியாக அவர் காணப்படுகிறார். அதனால்தான் அழைத்தவரை நாம் என்ன செய்ய வேண்டும்? பின்பற்றுகிறவர்களாக நாம் போக வேண்டும். அதனால் நாம் வேதத்திலே வாசிக்கும் பொழுது அவருடைய அடிச்சுவடுகளை பின்பற்றுங்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அவருடைய என்றால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய அடிச்சுவடு. தேவ நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அவர்தான் நமக்கு முன்மாதிரியாக காணப்படுகிறார். இயேசு கிறிஸ்துவே நமக்கு முன்மாதிரியாக அவர் ஜீவித்திருக்கிறார். அதனால் தேவ மக்கள் எப்பொழுதும் தேவனுடைய சித்தத்தை அறிந்து வாழுகிற அந்த அனுபவத்திலே பெருக வேண்டும். ஆண்டவரே, உம்முடைய சித்தத்தை அறிந்து கொள்ளக்கூடிய ஒரு அனுபவத்தை, ஒரு வெளிப்பாடை, ஒரு தரிசனம் உள்ள ஒரு மனதை எனக்கு தாரும் ஆண்டவரே. எல்லாரும் கண்களை மூடி அப்படி ஒரு வார்த்தையை சொல்லுங்க. ஆண்டவரே, நல்ல ஒரு வெளிச்சம் உள்ள ஒரு மனது எனக்கு உண்டாகட்டும். ஆண்டவருடைய சித்தத்தை அறிந்து வாழ்கிற நல்ல வெளிச்சம் உள்ள, பிரகாசம் உள்ள மனக்கண்களை எனக்கு தரும்படியாக வேண்டிக் கொள்கிறேன் என்று ஒப்பு கொடுத்து ஸ்தோத்திரம் பண்ணுவோம். சோத்ரம் 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 சோத்ரம். ஆமீன். நம்முடைய தேவனாகிய கர்த்தர் பரிசுத்த பவுல் ஜெபிக்கும் பொழுது பிரகாசம் உள்ள மனக்கண்களை உங்களுக்கு தர வேண்டும் என்று வேண்டிக் கொள்ளுகிறேன் என்று சொல்லி என்ன செய்கிறார்? ஜெபிக்கிறார். தேவ நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. கிறிஸ்துவ ஜீவியத்திலே தேவ மக்களுக்கு ஒரு பிரகாசம் உள்ள மனக்கண்கள் அவசியம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, பிரகாசம் உள்ள மனக்கண்கள் தான் தேவனுடைய சித்தத்தை அறிந்து கொள்ளக்கூடிய உதவியாக நமக்கு காணப்படுகிறது. ஒரு தேவனுடைய சித்தத்தை, அவருடைய மனதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் என்றால் நமக்கு பிரகாசம் உள்ள மனக்கண்கள் அவசியம், பிரகாசம் உள்ள இருதயம் அவசியம். தேவ நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அதற்காக நாம் எப்பொழுதும் என்ன செய்ய வேண்டும்? வேண்டிக் கொள்ள வேண்டும். நாம் வாசிப்போமா? அந்த வசனத்தை வாசிப்போமா? அந்த வசனம் எபிரேயர் புஸ்தகம்
எபேசியர் புஸ்தகத்திலே அந்த வசனத்தை நாம் என்ன செய்கிறோம்? வாசிக்கிறோம். வாசிங்க. எபேசியர் 2ஆம் அதிகாரம் 1ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். 1:19. எபேசியர் 1:19. நாம் கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பி அவரிடத்தில் நடப்பித்த தமது பலத்த சத்துவத்தின் வல்லமையின்படியே விசுவாசிக்கிறவர்களாகிய நம்மிடத்தில் காண்பிக்கும் நம்முடைய வல்லமையின் மகா மேன்மையான மகத்துவம் என்னதென்றும் நீங்கள் அறிந்து கொள்ளும்படி அவர் உங்களுக்கு பிரகாசமுள்ள மனக்கண்களை கொடுக்க வேண்டும் என்றும் வேண்டிக் கொள்கிறேன். தேவ நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. தேவ சபைக்கு பிரகாசம் உள்ள மனக்கண்கள் அவசியமாக இருக்கிறது. பிரகாசம் உள்ள மனக்கண்கள் அவசியம். தேவ சபை என்பது பிரகாசம் உள்ள மனக்கண்கள் உடையதாக காணப்பட வேண்டும். தேவ மக்கள், ரட்சிக்கப்பட்டவர்கள், தேவ ஜனங்கள் பிரகாசம் உள்ள மனக்கண்களுக்காக நாம் ஜெபிக்க வேண்டும். தேவ நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. சிறு பிள்ளைகளில் இருந்து வயதானவர்கள், வாலிபர்கள், வயதானவர்கள் வரைக்கும் பிரகாசமுள்ள மனக்கண்களுக்காக ஜெபிக்கிற ஒரு அனுபவத்தை தேவ பிள்ளைகளாகிய நாம் என்ன செய்ய வேண்டும்? பெற்றுக்கொள்ள வேண்டும். தேவன் நமக்கு பிரகாசமுள்ள மனக்கண்களை தர விரும்புகிறார். அந்த மனக்கண்கள் இருந்தால் நாம் தேவனுடைய சித்தத்தை அறிந்து தேவனுடைய தரிசனத்தின்படி வாழுகிற அந்த அனுபவத்தை தேவ பிள்ளைகளாகிய நாம் என்ன செய்வோம்? நிச்சயமாக நாம் பெற்றுக்கொள்வோம். தேவ நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இங்கு யாக்கோப்பு தன்னுடைய தகப்பனுடைய சித்தத்தை செய்வதற்கு கீழ்ப்படிந்து புறப்பட்டான் என்று நாம் என்ன செய்கிறோம்? பார்க்கிறோம். கீழ்ப்படிந்து. தேவ நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. தேவனுடைய சித்தத்தை அறிந்த உடனே தேவ பிள்ளைகள் என்ன செய்ய வேண்டும்? சொல்லுங்க. கீழ்ப்படியணும். என்ன செய்ய வேண்டும்? சத்தமா சொல்லுங்க. கீழ்ப்படியணும். யாருக்கு கீழ்ப்படியணும்? தேவனுடைய சித்தத்திற்கு கீழ்ப்படிய வேண்டும். தேவநாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தர் உங்களிடத்திலே பேசுகிற அந்த சித்தத்தை நிறைவேற்றுவதற்காக தேவ பிள்ளைகள் அந்த வார்த்தைகளுக்கு அல்லது உங்களுடைய தரிசனத்திற்கு கீழ்ப்படிய வேண்டும். பரிசுத்த பவுல் சொல்லும் பொழுது அந்த பரம தரிசனத்திற்கு நான் கீழ்ப்படியாமல் இருக்கவில்லை. தேவநாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஒரு தரிசனமோ அல்லது ஒரு தேவனுடைய சித்தத்தின்படி வருகிற ஒரு சொப்பனமோ அல்லது தேவனுடைய ஊழியக்காரர்களுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒரு தேவ சித்தம் என்று சொல்லப்படுகிற வார்த்தையோ எதுவாக இருந்தாலும், நீங்கள் வேதம் வாசிக்கும் பொழுது கர்த்தர் உங்களோடு பேசுகிற தேவ சித்தமாக இருக்கிற எதுவான ஒரு ஆவிக்குரிய காரியமாக இருந்தாலும், அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அவைகளுக்கு நாம் கீழ்ப்படிய வேண்டும். அதுதான் ஆதியாகம புஸ்தகம் 28ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலே அவன் கீழ்ப்படிந்து புறப்பட்டான். தேவ நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. தேவ பிள்ளைகள் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய வேண்டும். ஆனால் இந்த உலகத்திலே கீழ்ப்படியாம என்கிற ஒரு அனுபவம் தான் இந்த நாட்களில் தேவ சபையிலே காணப்படுகிறது. ஆவிக்குரிய அனுபவத்திற்கு கீழ்ப்படிய மாட்டாங்க. நீங்க உபவாசம் இருந்து ஜெபம் பண்ணுங்கன்னா அதை செய்ய மாட்டாங்க. குடும்ப ஜெபம் பண்ணுங்கன்னா அதை செய்ய மாட்டாங்க. வீட்டில் குடும்ப ஜெபம் பண்ணுங்க அப்படின்னாங்க என்ன செய்கிறோம்? ஒவ்வொரு நாட்களும் நீங்கள் ஆராதனைகளுக்கு வருகிறதான அந்த நாட்களிலே ஒவ்வொரு நாட்களும் உங்க இடத்துல கேட்கிறோம், குடும்ப ஜெபம் நடக்குதா உங்க வீட்டில்? குடும்ப ஜெபம் பண்றீங்களா? ஜெபிக்கிறீங்களா? ஆண்டவரை தேடுகிறீர்களா? அப்படி சொல்லி என்ன செய்கிறோம்? உங்களை உணர்த்தி கொண்டே இருக்கிறோம், உங்களோடு பேசிக்கொண்டே இருக்கிறோம். ஏன் அதை செய்கிறோம்? அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அப்பொழுதுதான் தேவன் உங்களுடைய வாழ்க்கையில உலாவுவார், உங்க குடும்பத்துக்குள் உலாவுவார். நீங்கள் தேவனுடைய தரிசனம் பெற்றவர்களாக இருப்பீர்கள், ஆவிக்குரிய வெளிச்சம் உடையவர்களாக இருப்பீர்கள். ஆவிக்குரிய வெளிச்சம் இல்லை என்று சொன்னால் நம்முடைய இருதயம் இருள் அடைந்து போய்விடும் என்று வேதம் சொல்லுகிறது. அதனால் தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையில ஒரு வெளிச்சம், ஒரு பிரகாசம், பரிசுத்தாவியானவருடைய அசைவாடுதல், நடத்துதல் இருக்க வேண்டும் என்று கர்த்தர் என்ன செய்கிறார்? விரும்புகிறார். அருமையானவர்களே, அதனால் தான் உங்களுடைய குடும்பத்தில் ஒரு குடும்ப ஜெபம் என்கிற ஒரு அனுபவத்தை நீங்கள் செய்ய வேண்டும். தேவநாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தர் உங்களுக்கு சொல்லுகிற காரியத்திற்கு கீழ்ப்படிய வேண்டும். தேவ சித்தம் எங்கே ஆரம்பிக்கிறது என்று நாம் சிந்திப்போம் என்றால், தியானிப்போம் என்றால், கீழ்ப்படிதலிலே தேவ சித்தம் ஆரம்பிக்கிறது. தேவ நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. யாக்கோப்பு தன்னுடைய தகப்பனுடைய மனதை அறிந்த உடனே, அவனுடைய சித்தத்தை அறிந்த உடனே அவன் அதற்கு கீழ்ப்படிந்தான் என்று 7ஆம் வசனம் சொல்லுகிறது. தேவ நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய ஆசீர்வாதம் 3ஆம் வசனத்திலே கர்த்தர் உன்னை இப்படியெல்லாம் ஆசீர்வதித்து உன்னை பெருக பண்ணுவார் என்று நாம் பெற்றுக்கொள்கிற அந்த ஆசீர்வாதம் மட்டுமல்ல,
தேவனுடைய வார்த்தையை நாம் கேட்டு அவைகளுக்கு நாம் கீழ்ப்படிய வேண்டும். ஒரு கீழ்ப்படிவதற்கு சரியான ஒரு ஆவிக்குரிய வெளிப்பாடு, ஆவிக்குரிய தரிசனம் தேவ பிள்ளைகளுக்கு அவசியம். தெய்வநாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அதனால் தேவ பிள்ளைகள் அந்த அனுபவத்தில் இருப்பதற்காக தான் பரிசுத்த பவுல் சொல்லுகிறார், உங்களுக்கு பிரகாசம் உள்ள மனக்கண்களை கர்த்தர் உங்களுக்கு தரும்படியாக நீங்கள் என்ன செய்யுங்கள்? வேண்டிக் கொள்ளுங்கள். நான் உங்களுக்காக வேண்டிக் கொள்ளுகிறேன் என்று என்ன செய்கிறார்? சொல்லுகிறார். திரும்ப அந்த வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது, தாம் கிறிஸ்து இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பி அவரிடத்தில் நடப்பித்த தமது பலத்த சத்துவத்தின் வல்லமையின்படியே விசுவாசிக்கிறவர்களாகிய நம்மிடத்தில் காண்பிக்கும். நல்ல கவனிங்க, விசுவாசிக்கிறவர்களாகிய நம்மிடத்தில் காண்பிக்கும் தம்முடைய வல்லமையின் மகா மேன்மையான மகத்துவம் இன்னதென்றும் நீங்கள் அறியும்படிக்கு அவர் உங்களுக்கு பிரகாசமுள்ள மனக்கண்களை கொடுக்க வேண்டும் என்றும் வேண்டிக் கொள்கிறேன். தேவ நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஒரு பிரகாசம் உள்ள மனக்கண்கள் தேவ சபைக்கு இருக்க வேண்டும். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, பிரகாசம் உள்ள மனக்கண்கள் இல்லாவிட்டால் பிசாசு எளிதாக உங்களை வஞ்சிப்பான். இந்த உலகம் எளிதாக உங்களை வஞ்சித்து விடும். இந்த உலகத்தினுடைய பாவ சக்திகள் உங்களை எளிதாக வஞ்சித்து விடும். அதனால்தான் பிரகாசம் உள்ள மனக்கண்கள் நமக்கு அவசியம். தேவநாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. எத்தனை பேர், எத்தனை கிறிஸ்தவர்கள் இந்த உலகத்தால் வஞ்சிக்கப்பட்டு இந்த உலகத்தோடு அடிமைப்பட்டவர்களாக இருக்கிறார்கள் தெரியுமா? அதனால்தான் தேவ பிள்ளைகளாகிய நாம் எப்பொழுதும் விழிப்புள்ளவர்களாக நாம் என்ன செய்ய வேண்டும்? காணப்பட வேண்டும். நம்முடைய ஆவியிலே நாம் எப்பொழுதும் விழிப்பாக இருக்க வேண்டும். தேவநாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. நம்முடைய ஆவி எப்பொழுதும் தேவனுடைய சமூகத்திலே விழிப்பு உடையதாக இருக்க வேண்டும். நான் நித்திரை செய்தாலும் என் இருதயம் விழித்திருக்கிறது என்று சொல்லி அங்கே உன்னத பாட்டிலே நாம் என்ன செய்கிறோம்? வாசிக்கிறோம். நாம் நித்திரை அல்லது நாம் தூங்கிக் கொண்டு இருந்தாலும் கூட, நாம் ராக்காலங்களில் தூங்குகிறோம், நாம் தூங்கிக் கொண்டு இருந்தாலும் கூட நம்முடைய இருதயம் எப்படி இருக்க வேண்டும்? ஆவிக்குரிய வாழ்க்கையிலே விழிப்பாய் இருக்க வேண்டும். ஒரு இருதயத்திலே கையை வைத்து, ஆண்டவரே, நான் நித்திரை செய்கிற நேரத்திலும் கூட என் இருதயம் ஆவிக்குரிய வாழ்க்கையிலே விழிப்பாய் இருக்கட்டும் என்று ஒப்பு கொடுத்து ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, முதலாவது நாம் பார்க்கிறோம், தேவனுடைய சித்தத்தை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். யாக்கோபு தன்னுடைய ஈசாக்கு என்று சொல்லப்படுகிற தன்னுடைய தகப்பனுடைய சித்தத்தை அவன் அறிந்து கொண்டான். அவன் தன்னுடைய தகப்பனால் ஆசீர்வதிக்கப்பட்டவனாக அவன் புறப்பட்டு சென்றான் என்று நாம் பார்க்கிறோம். 7ஆம் வசனத்திலே கவனிக்கும் பொழுது அவன் என்ன செய்தான்? கீழ்ப்படிந்தான். தேவ பிள்ளைகள் தேவ சமூகத்திலே கர்த்தருடைய வார்த்தை வெளிப்படும் பொழுது, தேவ தரிசனம் வெளிப்படும் பொழுது, கர்த்தர் நம்மோடு பேசி இடைப்படும் பொழுது அவைகளுக்கு நாம் கீழ்ப்படிய வேண்டும். கீழ்ப்படியாமை என்பது பிசாசுனுடையது. கீழ்ப்படிதல் என்பது தேவனுக்குரியது. இயேசு கிறிஸ்து கூட தன்னுடைய தேவனுடைய சித்தத்தை செய்யும்படியாக அவர் இந்த பூமிக்கு வந்த பொழுது அவர் சொன்னார், பிதாவின் சித்தம் செய்வதற்காக அவரை குறித்து புஸ்தக சுருளிலே எழுதப்பட்ட வண்ணமாகவே நான் இந்த பூமியிலே பிதாவின் சித்தம் செய்யும்படியாக வந்தேன் என்று அவர் சொல்லுகிறார். தேவநாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. பிதாவின் சித்தத்தை செய்து நிறைவேற்றி அவர் பரத்திற்கு எடுத்துக்கொள்ளப்பட்டார். இப்பொழுது பிதாவினுடைய வலது பாரிசத்திலே அவர் வீற்றிருக்கிறார். தேவநாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. எப்படிப்பட்டவராக இருக்கிறார்? நித்திய பிரதான ஆசாரியராய். தேவநாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அதனால் தேவ சபையை கர்த்தர் எதற்காக உருவாக்கினார்? தேவ மக்கள் எதற்காக நீங்கள் ரட்சிக்கப்பட்டீர்கள்? எதற்காக தேவன் உங்களை அபிஷேகம் செய்தார்? எதற்காக சபையிலே உங்களை தூணாக அபிஷேகம் பண்ணி வைத்திருக்கிறார்? சத்தியத்திற்கு சாட்சிகளாக கர்த்தர் உங்களை எதற்காக மாற்றினார்? தேவனுடைய சித்தம் செய்வதற்காக. தேவனுடைய சித்தம் செய்யாதவர்களை தேவன் புறக்கணிப்பேன் என்று என்ன செய்கிறார்? சொல்லுகிறார். தேவநாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அதனால் கீழ்ப்படிதல் தேவனுடைய சித்தத்தை செய்ய வைக்கிறது. தேவநாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. நாம் 10ஆம் வசனத்தை நாம் வாசிப்போம். ஆதியாகம புஸ்தகம் 28ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். விட்டு புறப்பட்டு ஆரானுக்கு போக பிரயாணம் பண்ணி ஒரு இடத்திலே வந்து சூரியன் அஸ்தமித்தபடியினால் அங்கே ராத்தங்கி அவ்விடத்து கற்களில் ஒன்றை எடுத்து தன் தலையின் கீழ் வைத்து அங்கே நித்திரை செய்யபடி படுத்துக் கொண்டான்.
தேவநாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. திரும்ப ஒருத்தர் நல்ல வாசிங்க. யாக்கோபு பெயர்செபாவை விட்டு புறப்பட்டு ஆரானுக்கு போக பிரயாணம் பண்ணி ஒரு இடத்திலே வந்து சூரியன் அஸ்தமித்தபடியினால் அங்கே ராத்தங்கி அவ்விடத்து கற்களில் ஒன்றை எடுத்து தன் தலையின் கீழ் வைத்து அங்கே நித்திரை செய்யும்படி படுத்துக் கொண்டான். தேவநாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. முதலாவது தேவனுடைய சித்தத்தை அறிந்து கொள்வது, இரண்டாவதாக தேவனுடைய சித்தத்திற்கு கீழ்ப்படிவது, மூன்றாவது அந்த தேவனுடைய சித்தம் செய்வதற்கு புறப்பட்டான், அவன் பிரயாணப்பட்டான். தேவநாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. 10ஆம் வசனம் சொல்லுகிறது, யாக்கோபு பெயர்செபாவை விட்டு என்ன செய்தான்? புறப்பட்டு என்று நாம் என்ன செய்கிறோம்? வாசிக்கிறோம். பிரயாணம் பண்ணி. அருமையான தேவ பிள்ளைகளே, தேவ பிள்ளைகளுக்கு ஒரு ஆவிக்குரிய பிரயாணம் இருக்கிறது. ஒரு ஆவிக்குரிய பிரயாணத்தை கர்த்தர் நமக்கு வைத்திருக்கிறார். இந்த பிரயாணத்திலே கர்த்தர் நம் கூட வருகிறார். நம்மை கரம்பிடித்தவர், நம்மை அழைத்தவர், நம்மை ரட்சித்தவர். உன்னையும் என்னையும் என்றைக்கு ஆண்டவர் அழைத்து கரம் பிடித்தாரோ அந்த நாள் முதல் இந்த நிமிஷம் வரைக்கும் நம்முடைய கரத்தை அவர் விடவில்லை. அல்லேலூயா. கரங்களை உயர்த்தி, ஆண்டவரே, இதுவரைக்கும் இந்த ஆகஸ்ட் மாதம் இந்த முதலாவது வாரத்திலே இந்த 3ஆம் தேதி வரைக்கும், இந்த நிமிஷம் வரைக்கும் என்னை அழைத்தவர், என் கரம் பிடித்தவர், என் கரத்தை விடவில்லை. ஆண்டவரே, என்னை கரம் பிடித்து நடத்துகிறீர், எனக்கு நிழலாய் வருகிறீர். ஆண்டவரே, உம்முடைய பிரசன்னத்தினால் என்னை நிறைக்கிறீர். அன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்கள் பிரயாணப்பட்ட பொழுது பகலிலே மேக ஸ்தம்பம், இரவிலே அக்னி ஸ்தம்பம். அதை போல கர்த்தருடைய பிள்ளைகள், தேவ சபையிலே ஏற்படுத்தப்பட்டவர்கள் இன்றைக்கும் தேவனுடைய கரத்துக்குள் இருக்கிறார்கள். கர்த்தர் அவர்களை கரம் பிடித்து நடத்துகிறார். அவர்கள் மேல் ஒரு மேக ஸ்தம்பம் இருக்கிறது, ஒரு அக்னி ஸ்தம்பம் இருக்கிறது. தேவ பிள்ளையே, உன்னை கரம் பிடித்து நடத்துகிற தேவன் உன்னை பாதுகாத்து நடத்துகிறார். இந்த ஆகஸ்ட் மாதம் இந்த 3ஆம் தேதியிலே, இந்த பரிசுத்த ஆராதனையிலே கர்த்தர் உன்னோடு பேசுகிறார். நான் உன்னை கரம் பிடித்திருக்கிறேன், நான் உன்னை நடத்தி கொண்டிருக்கிறேன். என்னுடைய பிரசன்னத்திற்குள்ளாக நீ காணப்படுகிறாய் என்று சொல்லப்படுகிற அந்த வார்த்தைக்காக நாம் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். அல்லேலூயா. 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 அழைத்தவர் கைவிடுவாரோ, தெரிந்தவர் விட்டிடுவாரோ, அழைத்தவர் கைவிடுவாரோ, தெரிந்தவர் விட்டிடுவாரோ. பெயர் சொல்லி அழைத்த தேவன், பெயர் சொல்லி அழைத்த தேவன் உன்னை மகிமை படுத்திடுவார், உன்னை மகிமை படுத்திடுவார். உன்னை உண்டாக்கினவர், உன்னை சீர்திருத்தவர் உன்னை நடந்து செல்கிறார். தீங்கு உன்னை ஒன்றும் செய்யாதே, தீங்கு உன்னை ஒன்றும் செய்யாதே. உன்னை உண்டாக்கினவர், உன்னை சீர்திருத்தவர் உன்னை நடந்து செல்கிறார். தீங்கு உன்னை ஒன்றும் செய்யாதே. விசுவாசிங்க. தீங்கு உன்னை ஒன்றும் செய்யாதே. அழைத்தவர் கைவிடுவாரோ, தெரிந்தவர் விட்டிடுவாரோ, அழைத்தவர் கைவிடுவாரோ, தெரிந்தவர் விட்டிடுவாரோ. பெயர் சொல்லி அழைத்த தேவன். அல்லேலூயா. பெயர் சொல்லி அழைத்த தேவன் உன்னை மகிமை படுத்திடுவார், உன்னை மகிமை படுத்திடுவார். உன்னை உண்டாக்கினவர், உன்னை சீர்திருத்தவர் உன்னை நடந்து செல்கிறார். உன்னை சீர்திருத்தவர் உன்னை நடந்து செல்கிறார். தீங்கு உன்னை ஒன்றும் செய்யாதே. ஆமென். அல்லேலூயா. தீங்கு உன்னை ஒன்றும் செய்யாதே. உன்னை உண்டாக்கினவர், உன்னை சீர்திருத்தவர் உன்னை நடந்து செல்கிறார். உன்னை உண்டாக்கினவர், உன்னை
அல்லேலூயா. சத்தமாய் ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. அருமையானவர்களே, இந்த 10ஆம் வசனம் சொல்லுகிறது, மூன்றாவதாக யாக்கோப்பு அவன் என்ன செய்தான்? புறப்பட்டு சென்றான். தேவ நாமத்திற்கு மகிமையுண்டாவதாக. ஒரு ஆவிக்குரிய பிரயாணத்தை தேவன் சபைக்கு என்ன செய்கிறார்? கொடுக்கிறார். தேவ நாமத்திற்கு மகிமையுண்டாவதாக. நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு ஆவிக்குரிய பிரயாணத்தை நாம் பண்ணி கொண்டிருக்கிறோம். அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள், தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், ஒரு ஆவிக்குரிய பிரயாணத்தை நாம் செய்து கொண்டிருக்கிறோம். தேவ நாமத்திற்கு மகிமையுண்டாவதாக. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த ஆவிக்குரிய பிரயாணத்திலே உன்னோடு வருகிறவர் யார்? நம்முடைய தேவனாகிய கர்த்தர். உன்னை கரம் பிடித்தவர், உன்னை அழைத்தவர், உன்னை ரட்சித்தவர், பாவ சாப கட்டுகளிலிருந்து உன்னை விடுதலை ஆக்கினவர் ஒரு மேக ஸ்தம்பமாக உன்மேல் வருகிறார். அக்னி ஸ்தம்பமாக வருகிறார். நம்முடைய பிள்ளைகளை தாமே பறந்து காக்கிற பச்சையை போல உன்மேல் வருகிறார். தேவ பிள்ளையே, நாம் தேவனால் பாதுகாக்கப்பட்டவர்கள். நீ வாழுகிற இடங்கள் பாதுகாக்கப்பட்டது. நீ வாழுகிற கூடாரம் பாதுகாக்கப்பட்டது. உன்னுடைய வீடு பாதுகாக்கப்பட்டது. கர்த்தர் உன்னை பாதுகாக்கிறவராக இருக்கிறார். அருமையான தேவனுடைய பிள்ளைகள், நம்முடைய வாழ்க்கை பயணம் என்பது நாம் தனிமையாக பிரயாணப்பட்டாலும் நம்மை கூட வருகிற ஒரு சர்வவல்லமுள்ள தேவன் இருக்கிறார். அதனால் தான் யாக்கோப்புக்கு சொல்லப்பட்டது, சர்வ வல்லமுள்ள தேவன் உன்னை ஆசீர்வதிப்பார். சர்வவல்லமுள்ள தேவன் உன்னை ஜனக்கூட்டமாகும்படி உன்னை பழுகவும் பெருகவும் பண்ணுவார். சர்வ வல்லமுள்ள தேவன் என்று அவனுக்கு அறிமுகப்படுத்தப்படுகிறது. உன்னோடும் என்னோடு வருகிறவர் யார்? சத்தமாய் சொல்லுங்க, சர்வ வல்லவர். சத்தமாய் சொல்லுங்க, இன்னும் சத்தமாக, இன்னும் சத்தமாக. அவர் என்னை நடத்துவார். அவர் என்னை கரம்பிடித்திருக்கிறார். அவருடைய பிரசன்னத்திற்குள்ளாக என்னை மறைத்து வைத்திருக்கிறார். அவருடைய சமூகம் என்னோடு இருக்கிறது. தேவ பிள்ளையே, உன்னை தனிமையாக விட்டு அவர் வேடிக்கை பார்க்கிற தேவன் அல்ல. அவர் உன்னோடும் என்னோடும் அவர் பிரயாணப்படுகிறவர். அதனால்தான் நாம் எப்பொழுது நம்முடைய வாழ்க்கையிலே நாம் அனுபவிக்கிற நம்முடைய இயேசு சில நேரங்களிலே நம்மை தூக்கி சுமப்பதை நாம் பார்த்திருக்கிறோம். சில நேரங்களிலே நம்மை அரவணைப்பதை பார்த்திருக்கிறோம். நம்முடைய வாழ்க்கையிலே நாம் உணர்ந்திருக்கிறோம். சில நேரங்களில் நம்முடைய கண்ணீரை துடைத்ததை நாம் அனுபவித்திருக்கிறோம். நம்முடைய வாழ்க்கையிலே பகலிலே மேகஸ்தம்பம், இரவிலே அக்னி ஸ்தம்பம். கர்த்தருடைய ஆவியானவர் நம்மேல் எப்பொழுதும் என்ன செய்கிறார்? அசைவாடி கொண்டிருக்கிறார். நமக்குள்ளே வாசம் செய்கிறார். நமக்குள்ளே அவர் கிரியை செய்கிறார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நம்மோடு இருந்து நம்மை வழி நடத்துகிற தேவனுடைய கரத்தில் நம்ம ஒப்பு கொடுத்து நாம் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஆமென். கர்த்தருக்கு சித்தமானால் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இதை நாம் தொடர்ந்து இந்த தேவனுடைய வாக்குத்தத்தத்தை தியானிக்க கர்த்தர் நமக்கு இந்த மாதத்திலே, வருகிற வாரத்திலே கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. தேவ நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நேரம் பரிசுத்த பந்தி நேரமாக இருக்கிறபடினால், சமயமாகிவிட்டபடினால் நம்முடைய பிரயாணத்திலே கர்த்தர் கூட இருக்கிறார் என்று கர்த்தர் நம்மோடு பேசி முடிக்கிறார். இந்த ஆவிக்குரிய பிரயாணத்திலே நாம் தனிமையாக இல்லை. இந்த ஆவிக்குரிய பிரயாணத்திலே கர்த்தர் மேக ஸ்தம்பமாக, அக்னி ஸ்தம்பமாக, நம்முடைய கரம் பிடித்தவராக, நம்மை தூக்கி சுமக்கிறவராக அவர் நம்மோடு வருகிறார். ஆனபடியினால் கலங்காதே, பயப்படாதே. கர்த்தர் உன்னோடும் என்னோடும் இருந்து இந்த மாதம் முழுவதும் கர்த்தர் நம்மை ஆசீர்வாதமாய் நடத்துவார். நம்மை நன்மையும் சுமையுமாக நடத்துவார். தீங்கு அணுகாதபடி கர்த்தர் காத்துக் கொள்வார். அந்த அன்பை நினைத்து நாம் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். நேசிக்கிற நல்ல பிதாவே, நன்றியோடு துதிக்கிற கர்த்தாவே, நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் நான் உன்னை கைவிட மாட்டேன் என்று எங்களுக்கு சொன்ன நல் வாக்கு தத்தங்களுக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. அந்த வாக்கு தத்தம் எந்த சூழ்நிலையிலே ஆண்டவரே யாக்கோப்புக்கு சொல்லப்பட்டது என்பதை நாங்கள் ஆண்டவரை தெரிந்து கொள்ளும்படியாக இந்த நாளை நீர் எங்களுக்கு தந்தீரதற்காய் ஸ்தோத்திரம் கர்த்தாவே. இந்த நாளிலே நீர் எங்களோடு பேசினீர் கர்த்தாவே. யாக்கோப்பு ஈசாக்கினுடைய சித்தத்தை அறிந்து கொண்டான் என்றும், அது மாத்திரமல்ல, அவனுடைய வாழ்க்கையிலே அவன் தன்னுடைய தேவ சித்தத்திற்கு, தன்னுடைய தகப்பனுடைய சித்தத்திற்கு அவன் கீழ்ப்படிந்தான் என்றும்
ஆண்டவரே அவனுடைய பிரயாணத்தை தொடர்ந்தான் என்று நாங்கள் பார்க்கிறோம் ஐயா. இந்த அனுபவத்தின் வழியாக நீர் எங்களை நடத்துகிற அன்புக்காக ஸ்தோத்திரம் கர்த்தாவே. தேவ சித்தத்தை அறிந்து கொள்ளுகிறவர்களாய் தாவிக்குரிய வாழ்க்கையிலே கர்த்தாவே நீர் எங்களுக்கு உதவி செய்யும்படியா ஜெபிக்கிறோம். அதற்காக நீர் எங்களுக்கு தந்திருக்கிற பிரகாசமுள்ள மனக்கண்களுக்காக நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. தொடர்ந்து கீழ்ப்படிந்து ஆண்டவரே நம்முடைய வார்த்தையின்படி வாழ்வதற்கு அடியார்களுக்கு உதவி செய்யும் தேவ கிருபையில் அர்ப்பணிக்கிறோம் கர்த்தாவே. தொடர்ந்து தாவிக்குரிய பிரயாணத்திலே நீர் எங்களுக்கென்று வைத்திருக்கிற இலக்கை நோக்கி ஓடத்தக்கதாக ஆண்டவரே பிரயாணப்படத்தக்கதாக நீர் எங்களுக்கு உதவி செய்யும். கரம் பிடித்தவர் மாறாதவராக இருந்து ஆண்டவரே இந்த மாதம் முழுவதும் நீர் எங்களை நடத்தும். ஆண்டவரே எங்களுக்கு சொன்னதை செய்யும் அளவும் நீர் எங்களை கைவிட மாட்டீர் என்று விசுவாசிக்கிறோம். தேவ கிருபையை தாழ்த்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. பரிசுத்த பந்திக்கு வரிசையாக நீங்கள் உட்காரும்படியாக அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். ஆமேன். இந்த பாக்கியம் தந்த இயேசுவுக்கு பதில் நான் என்ன கொடுக்க வேண்டும்? இந்த பாக்கியம் தந்த இயேசுவுக்கு பதில் நான் என்ன கொடுக்க வேண்டும்?